வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பெருந்தோட்ட மக்களின் தினசரி வேதனம் தொடர்பில் இதுவரை எந்தவித பேச்சுவார்த்தைக்கும் அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளன ஊடக பேச்சாளர் கருத்து. வீடுகள் மட்டுமல்ல, எதிர்காலத்தை கட்டியெழுப்புவதும் எமது இலக்காகும் என்று இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யா தெரிவிப்பு. தற்போதைய அரசாங்கம் தனக்கு பாதுகாப்பை மீண்டும் வழங்க முடிவு செய்துள்ளது ஏன் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கேள்வி. லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் சட்ட பிரகாரம் நடவடிக்கை மேற்கொண்டதால் சில ஊழல்வாதிகள் அவர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக சுனில் வட்டக்கல விமர்சனம். இனி விரிவான செய்திகள். பெருந்தோட்ட மக்களின் தினசரி வேதனம் தொடர்பாக இதுவரை எந்தவிதமான பேச்சுவார்த்தைக்கும் அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று பெருந்தோட்ட நிறுவனங்களில் சம்மேளனத்தின் ஊடக பேச்சாளர் ரோஷான் ராஜதுரை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கம் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் தினசரி வேதனத்தினை வழங்குவதற்கு உறுதியளித்திருந்தாலும் அதனை நடைமுறைப்படுத்தும் விவகாரத்தில் நிறுவனங்களுக்கு இதுவரை எந்த அறிவிப்போ அல்லது அழைப்போ கிடைக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். ஊடகம் ஒன்றுடன் பேசிய அவர், பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு உற்பத்தி அடிப்படையிலான கொடுப்பனவு முறைமையினை அறிமுகப்படுத்துவதற்கு தாம் யோசனை முன்வைத்ததாக தெரிவித்தார். அந்த முறைமையிலேயே தொழிலாளர்களுக்கு நாளாந்த வேதனத்தை விட அதிக வருமானத்தை ஏற்படுத்தும் என்றும் அரசாங்கமும் அதனை விரும்புவதாக தாம் நம்புவதாகவும் ரோஷான் ராஜதுரை கூறினார். தற்போது அதற்கான விரிவாக்க திட்டத்தை தயாரித்து வருவதாகவும் விரைவில் அதனை அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த நிலையில் அரசு 1700 ரூபாய் வழங்கும் என்று கூறினாலும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்து தமக்கு இதுவரை எந்தவிதமான தகவலும் கிடைக்கவில்லை என்று அவர் கூறினார். பெருந்தோட்ட நிறுவனங்கள் உற்பத்தி அடிப்படையிலான கொடுப்பனவு முறைமையினையே முன்னிறுத்தி அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதாகவும் ரோஷான் ராஜதுரை கூறியுள்ளார். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷா வீடுகள் கட்டுவது மட்டுமல்ல, எதிர்காலத்தை உருவாக்குவது எமது இலக்காகும் என்று தெரிவித்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை பண்டாரவளையில் நடைபெற்ற இந்திய வீடமைப்பு திட்டத்தின் 4ஆம் கட்ட 2ஆம் தொகுதி அங்குரார்ப்பண விழாவில் அவர் இதனை கூறியிருந்தார். அவர் உரையாற்றுகையில், இன்றைய நிகழ்ச்சிகளுக்கு என மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அளிக்கின்றது. இந்தியாவின் உதவியோடு செயல்படும் வீடமைப்பு திட்டத்தின் 4ஆம் கட்டத்தின் 2ஆம் தொகுதி என்று துவங்குகிறது. இது இந்தியா இலங்கையின் உறவின் ஆழத்தையும் நட்பையும் பிரதிபலிக்கின்றது. இரு நாடுகள் இணைந்து மக்களின் வாழ்க்கை நலனையும் முன்னேற்றத்தையும் முன்னெடுக்கின்றன என்று கூறினார். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் மேற்கொண்டு இருதரப்பு முயற்சிகள் இந்த உறவை மேலும் பலப்படுத்தி உள்ளதாகவும் இது இரு நாடுகளின் வரலாறு, கலாச்சாரம் மற்றும் சமூக பிணைப்புகளின் சின்னமாகும் என்றும் குறிப்பிட்டார். இலங்கையில் வாழும் இந்திய வம்சாவளி தமிழர்கள் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவின் பாலமாக இருந்து நாட்டின் பொருளாதாரம், கல்வி மற்றும் சமூக மேம்பாட்டில் முக்கிய பங்காற்றுகின்றனர். 2017ஆம் ஆண்டு பிரதமர் மோடி அறிவித்தபடி 4ஆம் கட்டத்தின் கீழ் மேலும் 10,000 வீடுகள் கட்டப்பட உள்ளதாகவும் இன்று அதில் 2ஆம் கட்டம் தொடங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்திய அரசாங்கத்தின் ஆதரவோடு இலங்கையில் 25 மாவட்டங்களில் மொத்தம் 65,000 வீடுகள் 64 பில்லியன் இலங்கை ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும். இதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு பாதுகாப்பான இல்லமும் மேம்பட்ட வாழ்க்கையும் வழங்கப்படும். வீடுகள் கட்டுவது மட்டுமல்ல, எதிர்காலத்தை கட்டுவதே இந்தியாவின் நோக்கம். கல்வி, சுகாதாரம், திறன் மேம்பாடு, சமூக உட்புகுத்தல் போன்ற துறைகளிலும் இந்தியா இலங்கையுடன் இணைந்து பணிபுரிகின்றது என்று அவர் மேலும் கூறினார். இதுவரை பல பள்ளிகளுக்கு சயின்ஸ் லேப், ஸ்மார்ட் வகுப்பறைகள் மற்றும் ஆசிரியர் பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு இந்திய வம்சாவளி தமிழர்கள் இலங்கைக்கு வந்து 200 ஆண்டுகள் நிறைவடைந்ததை கூறி இந்தியா 2.5 பில்லியன் ரூபாய் மதிப்பில் நிதி ஒதுக்கியது. இதன் கீழ் SCTM ஆசிரியர் பயிற்சி திட்டத்தின் மூலம் 2000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பயிற்சி பெற்றுள்ளனர். அதேபோல் சுகாதார வசதிகள், கல்வி மேம்பாடு மற்றும் சமூக இணைப்பு ஆகிய துறைகளில் பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. பிரதமர் மோடி அண்மையில் வடக்கு மற்றும் மத்திய மாகாணங்களின் ஆலய அபிவிருத்தி மற்றும் சுற்றுலா வளர்ச்சிக்கான உதவிகளையும் அறிவித்தார். இதனால் பொருளாதாரம் மற்றும் சமூக முன்னேற்றம் வேகமாக நடைபெறுகிறது. இந்தியாவின் உதவி ஒரு நண்பனின் உதவி அல்ல, ஒரு குடும்ப உறுப்பினரின் பொறுப்புணர்ச்சியுடன் வழங்கப்படும் உதவியாகும். நிகழ்வில் இந்திய பூர்வீக தமிழர் சமூகத்திற்கு ஆதரவு தொடரும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இறுதியாக நெருங்கி வரும் தீபாவளி பண்டிகைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடமைப்பு திட்டத்தின் மூலம் பல குடும்பங்கள் தங்கள் புதிய இல்லங்களில் ஒளியையும் நம்பிக்கையும் காணட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திம வீரக்குடி அமைச்சர் விமல் ரத்நாயக்கவின் தந்தை மொட்டு கட்சியை சேர்ந்தவர் என்றும் மற்றும் தற்போது ராஜபக்சகளின் வீட்டில் இருக்கிறார் என்றும் தெரிவித்துள்ளார். அமைச்சரவை மாற்றம் தொடர்பாக ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இந்த கருத்தினை வெளிப்படுத்தினார். அதனைத் தொடர்ந்து கூறிய அவர், நான் அமைச்சர் விமல் ரத்நாயக்கவின் பேச்சை நன்றாக கேட்டேன். அவர் தொடர்பான தீர்மானங்களை எடுப்பது தானும் தனக்கு அருகில் உள்ளவர்களான தாய், தந்தை மற்றும் மனைவி மட்டுமே என்று குறிப்பிட்டார். இதன் பொருட்டு அவரது தந்தை ராஜபக்சகளின் வீட்டில் இருப்பதால் விமல் ரத்நாயக்கவின் நடவடிக்கைகள் மற்றும் தீர்மானங்களை அவருக்கு வாக்களித்து JVP உறுப்பினர்கள் அல்ல, ராஜபக்சர்கள் தான் தீர்மானிக்கின்றார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் அரசாங்கத்தில் NPP JVP பிரிவினை இருந்தது நாங்கள் எண்ணியிருந்தோம்.
ஆனால் தற்போது பார்க்கும்போது அது ஜேவிபி பிரிவினையாக மாறிவிட்டது என்பது தெளிவாகிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் பிரதியமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் சட்டத்தின் பிரகாரம் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டதால் சில ஊழல்வாதிகள் அச்சமடைந்து அவரின் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொள்கிறார்கள் என்று தெரிவித்தார். கொழும்பில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட பிறகு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், கடந்த கால ஊழல்வாதிகளில் அதில் ராஜபக்சர்களும் உள்ளார்கள். தங்களது மோசடி நடவடிக்கைகளை வெளிப்படுத்தும் போது கலக்கமடைந்துள்ளனர் என்று குறிப்பிட்டார். அரச நிதியை மோசடி செய்தவர்களுக்கு எதிராக ஆணைக்குழு கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பது பொதுமக்களின் நலனில் சிறந்தது என்று அவர் கூறினார். அதனால் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகத்தை குறிவைத்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறதோ அதில் கூடுதலாக ரக்பி வீரர் தாஜுதீன் படுகொலை சம்பந்தப்பட்ட புதிய தகவல்கள் வெளியிடும் போது நாமல் ராஜபக்ச போன்றோர் அச்சமடைந்து போலீஸ் திணைக்களத்தை குறிவைத்து குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் போலீஸ் அதிபருக்கு சில அதிகாரங்களை வழங்குவது குறித்து எதிர்க்கட்சியினர் மக்கள் மத்தியிலே தவறான கருத்துக்களை உருவாக்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த விடயம் தொடர்பாக எதிர்க்கட்சியினர் முன்வைத்த பிரேரணைக்கு பிரதமர் அரசியலமைப்பின் வழியாக பதிலளித்தார். பிரேரணையின் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய் என்றும் அவர் தெரிவித்தார். அரசாங்கத்திற்கு சுயாதீன போலீஸ் ஆணைக்குழுவை அரசியல்மயப்படுத்த தேவையில்லை. ஆணைக்குழுவினால் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் பொருத்தமாக சில அதிகாரங்கள் போலீஸ் அதிபருக்கு வழங்கப்படுகிறதோ அதனால் சுயாதீனத்துக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்றும் அவர் வலியுறுத்தினார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனக்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு அதிகாரிகளை திரும்ப பெற்ற தற்போதைய அரசாங்கம் மீண்டும் தமக்கு பாதுகாப்பை வழங்க முடிவு செய்தது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளிடமிருந்து திரும்ப பெறப்பட்ட பாதுகாப்பை மீண்டும் வழங்க அரசாங்கம் விரும்பினால் அதை மறக்க விரும்பவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்பு தேவை என்று எந்த ஒரு குழந்தையும் கூட உணரும் என்றும் அந்த பாதுகாப்பை திரும்ப பெற்று மீண்டும் வழங்குவதற்கான நோக்கம் கேள்வி எழுப்புவதாகவும் ராஜபக்ச தெரிவித்தார். மேலும் மீண்டும் பாதுகாப்பை வழங்க விரும்பினால் எங்கள் பாதுகாப்பை ஏன் நீக்கினீர்கள்? மீண்டும் பாதுகாப்பு வழங்கப்பட்டால் நாங்கள் வேண்டாம் என்று சொல்ல மாட்டோம். இப்போது அவர்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்பு தேவை என்று கூறுகின்றார்கள். ஒரு குழந்தை கூட இதனை புரிந்து கொள்ள முடியும் என்று அவர் கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் அரசாங்கத்தினால் என்று வழங்கப்பட்ட வீட்டு ஆவண பத்திரங்கள் வரும் காகிதத்தால் வழங்கும் விளம்பர நிகழ்ச்சியை பிரதிபலிக்கின்றது என்று தனது சமூக ஊடக பதிவில் கூறியுள்ளார். அவர் அந்த பதிவில் மேலும் வழங்கப்படும் ஆவணம் வழக்கமாக பயனாளர்களுக்கு அஞ்சல் மூலம் அனுப்பப்படும். மேலும் வீடுகள் ஒப்படைக்கப்படும் போது நிகழ்வு ஒன்றை நடத்துவர். ஆனால் இந்த நிகழ்வு 2000 வீடுகளை கையளிப்பது அல்ல, 2000 காகித தாள்களை மட்டுமே கையளிக்கும் விளம்பர நிகழ்ச்சியாகும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இந்த காகித ஆவண வழங்கும் நிகழ்வுக்கு எந்த அவசியமும் இல்லாதது. கடந்த ஒரு வருடமாக மலையகத்தில் அல்லது மலையக சமூகத்திற்காக இந்த செயல்பாடு மேற்கொள்ளப்படாத உண்மையினை பொதுமக்களிடமிருந்து மறைக்க இது ஒரு தந்திரோபாயம் மட்டுமே என்று ஜீவன் தொண்டமான் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் வேதனைகள் குறையவில்லை, வீடுகள் கட்டப்படவில்லை, அபிவிருத்திகள் எதுவும் இதுவரை இடம்பெறவில்லை என்றும் வலியுறுத்தியுள்ளார்.